வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம ரேஷன் புழுங்கல் அரிசி வச்சு நல்லா ஒரு சுவையான வெங்காய வத்தல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது கில்லு வத்தல்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம வெங்காயம் சோம்பெல்லாம் சேர்த்து செய்யும்போது சாப்பிட்றதுக்கு நமக்கு பக்கோடா டேஸ்ட்டுக்கு நல்லாவே இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி வந்து புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். அது 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அது கூடவே அதே டம்ளரால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி நமக்கு கடைகளில் கிடைக்கும். அந்த மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு 2 தண்ணி போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா கழுவிட்டு அது ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியுமே ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை நைட்டு தான் ஊற விட்டுக்கிறேன். அப்போ நமக்கு ஜவ்வரிசி நல்லா ஊறி வரும் சாஃப்டாக. இப்போ நான் நைட்டு ஊற விட்டுடுறேன். இப்போ பார்த்தா நான் ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற விட்டுருந்தேன். நல்லாவே அரிசி ஜவ்வரிசி ரெண்டுமே ஊறி வந்துருச்சு. நீங்கள் ஜவ்வரிசி எடுத்து கையில் பாருங்கள் மசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே மசிது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊற விட்டுறணும். இப்போ நம்ம ஏதோ குறைவாக இருக்கிறதால நான் மிக்ஸி கப்லேயே சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேன். நீங்கள் அதிகப்படியாக சேர்க்குற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அது கூடவே காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நம்ம ஊற வச்சு தான் அந்த தண்ணியவே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் மாவை பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அடுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் பிரியாணி பாத்திரம் தான் வச்சுருக்கேன். அடி கனமான பாத்திரம் இருந்துச்சுன்னா நமக்கு அடி பிடிச்சி வராமல் இருக்கும். இந்த டம்ளரால் தான் நம்ம 1 டம்ளர் அரிசி 1/4 டம்ளர் ஜவ்வரிசி எடுத்துருந்தோம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 டம்ளர் அரிசினாக்கா ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அது கூடவே இந்த வத்தலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை இப்போவே கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி கொதிச்சுனா நமக்கு கலக்கும் போது பார்த்திங்கன்னா கட்டி கட்டி வந்து பிடிச்சி வந்துடும். இப்போ பார்த்தா கட்டி தட்டாமல் இருக்கும். நம்ம தண்ணி சேர்த்துட்டு மாவு கொதி வர நேரத்துக்கு பார்த்தா நம்ம கை விடாமல் கலந்து விட்டுக்கணும். நமக்கு அடியில் மாவாக இருக்கிறதால அப்பப்போ உக்காந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அடி பிடிச்சிடும். அப்புறம் நமக்கு தீஞ்சு போன வாடை வந்துடும். அதனால் அதுமாதிரி கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். மாவை பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே கட்டி தட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. இது லைட்டாக கொதி வரும். கொதி வர ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும் நமக்கு இந்த மாவு நல்லா வெந்து வர்றதுக்கு. இப்போ பார்த்தா நமக்கு 15 நிமிஷம் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிந்து ஏர் வருது பாருங்கள். இந்த மாதிரி வெந்துடுச்சுனால நமக்கு மாவு நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அதுவும் இல்லாமல் நீங்கள் கை வந்து ஒரு ஈரத்தை கை நினச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். நமக்கு மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த 3.5 டம்ளர் இருந்தது கரெக்டான அளவு தண்ணி இருந்துச்சு. நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இந்த மாதிரி மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே நான் ஒரு 25 சின்ன வெங்காயம் நல்லா பொடியே கட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே கையால் லைட்டாக அப்படியே உதிர்த்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி. இந்த வெங்காயம்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிச்சுதுன்னா போதும். நம்ம கேட்கணும் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த வெங்காயம் வேகிறதுக்கு தான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம லெமன் ஜூஸ் புழிஞ்சு விடணும். ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நம்ம 1/4 கிலோ அரிசிக்கு இந்தமாதிரி லெமன் சேர்த்து நம்ம புழிஞ்சு விட்டுட்டு செய்யும்போது லேசான புளிப்பு சுவையும் இருக்கும். நம்ம பொரிச்சு எடுக்கும்போது வெள்ளையாகவும் கிடைக்கும். இப்போ இதை நம்ம சூடாக இருக்கிறதால உடனே நம்ம கிள்ளி வைக்க முடியாது. அது மாதிரி ஒரு தட்டில் மாற்றிட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா இது ஆறி வரும். நீங்கள் இதை நைட்டே செஞ்சு வச்சுட்டு காலையில் கிள்ளி விடுறதுனாலும் கிள்ளி விடலாம். இந்த மாதிரி காலையில் நம்ம செஞ்சுட்டு கூட உடனே நீங்கள் மாதிரி தட்டில் போட்டு ஆற விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆறி வந்துடும். இந்த மாதிரி கையை நனைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக அப்படியே கிள்ளி வச்சுக்கோங்க. எல்லாமே ஓரளவுக்கு ஒரே அளவில் இருக்கிற மாதிரி கிள்ளி வச்சு நம்ம பொரிக்கும் போது எல்லாமே ஒரே நேரத்துக்கு ஒரே அளவில் வெந்து வரும். ஒரு காட்டன் துணி வெள்ளை துணியில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி வச்சுடுங்க. எல்லா மாவையும் நான் மீதம் இருக்க எல்லா மாவையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் எல்லாத்தையும் நல்லா கிள்ளி வச்சுட்டேன். இது நமக்கு காஞ்சி வர்றதுக்கு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் பிடிக்கும். இது நம்ம குண்டு குண்டாக இருக்கிறதால கொஞ்சம் காய டைம் எடுக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா காய வச்சுருந்து 2 நாள் ஆகுது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வரும். நீங்கள் அப்படி இல்லைன்னா லைட்டாக பின்னாடி திருப்பிட்டு தண்ணி தெளித்து விட்டிங்கனாக்கா எடுக்கிறதுக்கு நல்லாவே ஈஸியாக வரும். இப்போ ரிவர்ஸ் சைடில் அப்படியே தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி தெளித்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா ஒரு 2 செகண்ட் 3 செகண்டில் நமக்கு ஈஸியாகவே அந்த வத்தல் எடுக்கிறதுக்கு ஒரு பூரா வத்தல் எடுத்துலாம் பாருங்கள். நம்ம 2 நாள் காய வச்சும் கூட அடியில் கொஞ்சம் ஈரம் இருக்குது பாருங்கள். மாவு தெரியுது பாருங்கள். அதனால் இது இன்னும் ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் நல்லா காய வைக்க. நம்ம மற்ற வத்தல்னு நம்ம 3 நாளே காய வச்சு எடுத்துடலாம். இந்த வத்தல் கொஞ்சம் நமக்கு காயறதுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் காய வைக்கணும். நம்ம வெங்காயம் சோம்பெல்லாம் சேர்த்துருக்கிற இங்கே சரியாக காய வைக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டு வச்சிடும். நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இருந்தாலும் கலகலம் சத்தம் வருது பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நடுவில் ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை காஞ்சி போயிடுச்சு. இப்போ நான் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட கல்கத்தா இண்டாலியம் கடாய், இண்டாலியத்திலே சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது பொடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும், அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரைப்ளே கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இந்த வத்தலை பொரிக்கிறது மிதமான சூட்டில் தான் எண்ணெய் இருக்கும். நீங்கள் நல்லா காய வச்சிங்கன்னா இது குண்டாக இருக்கிறதால மேலே கரிஞ்சிட்டு முள்ளையெல்லாம் வேகாது, நமக்கு டேஸ்ட் இருக்காது. மீடியமாக தீ இருக்கும்போது போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிக்கும் போது அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெள்ளையாகவும் பொரிஞ்சு வரும். அதே சமயத்தில் உள்ளையெல்லாம் நல்லா நமக்கு பொரிச்சிட்டு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ரேஷன் புழுங்கல் அரிசி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா ஒரு அருமையான வத்தல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.